இன்னைக்கு எல்லா வெலை மீனும் வச்சுருக்கீங்களா? அந்த சோப்பு மீன் சிலேபி மீனா என்ன மீனுண்ணா? உங்களுக்கே தெரியாதா? மீன் கொண்டு வர உங்களுக்கே தெரியலையா என்ன மீன்? சரி தான். வாழை மீன் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா பூச்சி இருக்கோ? பூச்சி எவ்வளோது? சரி எனக்கு கொடுங்க. வணக்க நண்பர்களே, இது உங்களுடைய அன்பில் நம்ம ஆறுசக்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் மீன்காரனா மீன் கொண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட நான் மீன் வாங்கிட்டேன். என்ன மீன் பார்த்தீங்கன்னா பூச்சி மீன் தான் இன்றைக்கி வாங்கினேன். நிறைய மீன் வச்சுருந்தாங்க. வாழை மீன், அப்புறம் தண்ணி பண்ணா, அப்புறம் சோப்பு கலரில் ஒரு ஜிலேபி மீன் வச்சுருந்தாங்க, அப்புறம் முட்டி மீன், வெலை மீன் நிறையா வச்சுருந்தாங்க. நான் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து நான் மீன் சேர்க்க மாட்டேன், கோயிலுக்கு போவேன். அதனால் எங்கள் அக்காவுக்காக மட்டும் சரி வாங்குமேன்னு சொல்லிட்டு பூச்சி மீன் இருந்துச்சு, பூச்சி மீன் வாங்கினேன். நிறைய காரல் பொடி கிடந்திருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பூச்சி மீன்லாம் நல்லா பெருக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் இது என்ன மீன் தெரில, ஒரு வித்தியாசமாக கருப்பாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. பாருங்களேன், அந்த மீனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. என்ன மீன் தெரியல, ஆனால் உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முட்டியும் எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இதான் புள்ளி முட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். நான் புள்ளி புள்ளியாக இருக்குது அதனால இது புள்ளி முட்டின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ மீன் தான் இன்றைக்கி 50 ரூபான்னு கொடுத்தாங்க. சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு மீன் இருந்துச்சு பார்த்துக்கோங்க, சோப்பு மீன். அது என்ன மீன் கேட்டேன். அந்த அண்ணாவுக்கே, மீன்கார அண்ணாவுக்கே அந்த மீனோட பேர் என்னன்னு தெரியல. அப்புறம் நிறைய மீன் இருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எல்லாருக்குமே எனக்கு நிறைய ஆதரவை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி மீன், பூச்சி மீன் நீங்கள் வாங்குவீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ மீன் கொடுப்பாங்கங்கிறதையும், இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் இன்னொரு மீன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அந்த கருப்பு மீன் தான் எனக்கு ஆசையாக இருக்குது. அப்புறம் பாருங்களேன், இங்கே ஒரு நெத்திலி, நல்ல அழகான பெரிய நெத்திலி மீன். கொஞ்சம் ஏதோ கடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது, பார்க்குற அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கு இந்த நெத்திலி மீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாவாளன்னு ஒரு மீன் உண்டு, அது நல்லா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சோப்பு சங்கரா மீன், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இவ்வளோ மீன் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். எல்லா மீனும் மிக்சடாகி கிடக்குது. பார்த்தீங்களா, அந்த கருப்பு மீன் மேலே தான் எனக்கு கண். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மீனெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? நன்றி.